வெல்கம் டு எஸ்எம் தமிழ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காலிஃப்ளவர் ஃப்ரை. வாங்க இதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். ஒரு காலிஃப்ளவர் பூ, ஒரு பெரிய வெங்காயம், 2 தக்காளி, அப்புறம் 5 பூண்டு பல், ஒரு துண்டு இஞ்சி, அப்புறம் தாளிக்கிறதுக்கு கடுகு, சீரகம், சோம்பு, கருவேப்பிலை, அப்புறம் ஒரு 4 டீஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், அப்புறம் 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், அப்புறம் தேவையான அளவு உப்பு வச்சுக்குங்க. இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சு அதில் ஒரு 5 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குங்க. அந்த எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம கடுகு, சீரகம், அந்த சோம்பை நம்ம போட்டுக்கலாம். இப்போ கருவேப்பிலையும் வெங்காயத்தையும் நம்ம இதில் போட்டுக்கலாம். ஸோ வெங்காயம் நல்லா கலர் மாறுற வரைக்கும் நம்ம கொஞ்சம் வதக்கிக்கலாம். வெங்காயம், தக்காளி இதெல்லாம் கொஞ்சம் வதக்கும்போது நம்ம கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கிட்டோன்னா சீக்கிரமாக வதங்கிடும். அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது நல்லா கலர் மாறுற வரைக்கும் கொஞ்சம் வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் தக்காளி நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம வச்சுருந்த இஞ்சி பூண்டை இப்போ நல்லா நசுக்கி வச்சுக்கோங்க. இந்த தக்காளி வதங்கினதுக்கப்புறம் நம்ம அதை போட்டுக்கலாம். உங்கள்கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் கூட அதை ஒரு டீஸ்பூன் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இதில். ஸோ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோ இல்லை நசுக்கி வச்சதோ நல்லா பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். இப்போ காலிஃப்ளவரை இதில் ஆட் பண்ணிக்கலாம். காலிஃப்ளவரை நல்லா கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. பெரிய பூவாக இருந்துச்சுன்னா அதில் முக்கால்வாசி ஆட் பண்ணிக்கோங்க. ஓரளவுக்கு மீடியம் சைஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபுல்லாகவே போட்டுக்கலாம். இது போட்டுட்டு கொஞ்சம் கிளறி விட்டுக்கோங்க. ஸோ மிச்சம் இருக்கிறதும் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இது கடாய் ஃபுல்லாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு இருக்கும். ஆனால் வெந்ததுக்கப்புறம் இது பாதி ஆகிடும். இப்போ இதில் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. குழம்பு மிளகாய் தூள் இல்லாதவங்க வெறும் மிளகாய் தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். அதில் உப்பும் சேர்த்துக்குங்க. இப்போ நல்லா எல்லா மசாலாவும் நல்லா மிக்ஸ் பண்ணுற வரைக்கும் அதை நல்லா கிளறி விட்டுக்குங்க. அதுக்கப்புறம் அடுப்பை கொஞ்சம் ஸ்லோ பண்ணிட்டு நம்ம இதில் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். இதில் சும்மா ஒரு 3/4 டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும். நிறைய தண்ணி தேவையில்லை. இந்த தண்ணியிலே வெந்துடும் காலிஃப்ளவர். ஸோ தண்ணி ஊற்றிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மூடி வச்சுருங்க. அது வெந்ததுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ காலிஃப்ளவர் நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த காலிஃப்ளவர் ரெடி ஆயிடுச்சு. இதில் கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் போட்டுக்கோங்க இறக்கும்போது. இந்த டிஷ் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.